வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான 2BHK வீடு தான் பார்க்க வந்துருக்குறாங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டிங்க துடியலூர் பக்கத்தில் மணிகரன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட ஃபேசிங் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டோட ஃபேசிங் வந்து சவுத் ஃபேசிங் பிளாட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் வச்ச மாதிரி இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எம்எஸ்ல கேட் கொடுத்துருந்தாங்க. அது போக ஒரு பெர்ஃபெக்டான ஸ்லோப்பில் ரேம்ப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போக கார் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், அது போக வந்துட்டு நமக்கு ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிவை டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் யாரெல்லாம் பட்ஜெட் வில்லா பார்த்துருக்கீங்களோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டுக்குள்ளே என்ட்ரு போது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோர் பக்கத்தில் இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டீ கூட்டில் வந்து ஃப்ரேம் அமைச்சிருக்காங்க. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா டீ கூட்டில் மெயின் டோரும் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான பேட்டர்னில். ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் இந்த லிவிங் ஹால் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 2x4 வந்துட்டு வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸுக்கு. அது போக வந்துட்டு மல்டிமீடியா டிவி யூனிட் அமைச்சிருக்காங்க. பூஜா யூனிட் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு அட்டகாசமான ஃபால் சீலிங் டிசைன் அமைச்சு அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் பூஜா கேபினட்டோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸோட கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பூஜா யூனிட்டோட டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேசர் கட்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கிச்சனுங்க. இந்த வீட்டோட அக்னி மூலையில் வந்துட்டு கிச்சன் அமைச்சிருக்காங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு 10 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுக்கு மேலே வரக்கூடிய ஏரியா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க ப்ரௌன் கலரில். அது போக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் மெட்டீரியல் வந்துட்டு சிங்க்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3x3ல ஒரு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் யூனிட்லேருந்து எல்லாமே வந்து நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வீட்டோட பெட்ரூம் பார்க்கலாங்க. இந்த வீட்டில் 2 பெட்ரூமே வந்து மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் 1ங்க 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 4x4ல ஒரு யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வார்ட்ரோப் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டைலோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே தான் வந்துட்டு வார்ட்ரோப் எல்லாமே வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட்டுங்க. 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 5க்கு 7 மெஷர்மெண்ட்டில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்குதுங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து இந்த டாய்லெட் வந்து அமைச்சு கொடுக்குறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவல் பார்லேருந்து வால் மிக்சர்லேருந்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. புக்கிங் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பெட்ரூம்ஸோட டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஷ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளீட்டாக வந்துட்டு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹால், கிச்சன், பெட்ரூம் எல்லாமே வந்துட்டு பெருசாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. இதனுடைய மெஷர்மெண்ட்டும் 10க்கு 16 மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. சிங்கிள் வால்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லாங்கர் சைடில் வந்து டார்க் கலர் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. 4x4ல ஒரு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் ஒர்க் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் கிளாஸோட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா லாக்கர் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரூம்லேயும் வந்துட்டு அட்டாச்சு டாய்லெட் 5க்கு 7 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. 10 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வால் டைல்ஸ் வந்து ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. 2x4ல ஒரு வென்டிலேட்டர் இருக்குதுங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து இந்த பாத்ரூம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வால் மிக்சர்லேருந்து எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பாத்ரூம் டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி டோர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ரெடிமேட் பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடிமேட் ஃப்ளஷ் டோர் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா துடியலூர்லேருந்து அத்திப்பாளையம் இடிகரை ரோட்டில் மணிகரன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் சரவணம்பட்டியிலேருந்து வரீங்க அப்படின்னா அத்திப்பாளையம் இடிகரை வழியாகவும் இந்த வீட்டுக்கு வந்து வரலாங்க. ஸோ மல்டிபிள் அக்சஸ் இருக்குதுங்க. அவுட் ஸ்டேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான ரைசர் ட்ரக்கில் தான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. எஸ்எஸ் மெட்டீரியல் வந்து ஹேண்டில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஓப்பன் டெரேஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக உங்களுக்கு பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2000 லிட்டர் வந்து ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக வாஷிங் ஸ்டோன் வித் பைப் லைன் எல்லாமே வந்து நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ துணிக்காய போடுற கம்பியிலேருந்து எல்லாமே வந்துட்டு இந்த வீட்டில் வந்து பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 56 lakhs வருதுங்க. தெற்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்து வாசல் வச்சு இந்த வீடு அமைச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் அமைஞ்ச இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீன் நம்பர் கால்